நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எங்களையும் பார்க்கணும்ல. நாங்களும் ரேபிடோ இதுக்காக தான் ஓட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே ஆட்டோக்காரங்க தான். ஏன்னா இப்போ மதுரையிலேருந்து இங்கே வராங்க, ஒரு 300 கொடுத்து டிக்கெட் எடுத்து வராங்க. அவங்க இங்கே இறங்கினோடனே அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகணுன்னா இவங்க 500 கொடுன்னு கேட்பாங்க. ஏறுனா ஏறு அப்படின்வாங்க. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பாகவும் கூட சில கஸ்டமர்ஸ் இது பண்ணுவாங்க. வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஆச்சுல நான் என்ன பண்ணுறது, அதான் சரி கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு அவங்க சொல்ற மாதிரி வர பொண்ணுங்களுக்கு ஏதாவது சேஃப்டி இல்லாம இருக்கா, பசங்க ஏதாவது முறைகேடு பண்றாங்க இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. பக்கா சேஃப் தான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கே அதுவே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அன்சேஃபாக இருந்தா இந்த மாதிரி விஷயம் இப்போ ஆட்டோலாம் தனியாக போகிறாங்க. இப்போ அவங்க தப்பு இது மாதிரி பைக்கில் போய் யாராவது தப்பு பண்ணின்னு வந்திருக்கா? அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் சொல்றேன். அது தப்பு. பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தன் ரத்த காட்டேரி கெட்ட ஜுன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களா ரேபிடோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நீங்க ரேபிடோ ஓட்டுறவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் ஒன்றும் நினைக்கிறேன். அவங்களும் தான் யூபரு அதெல்லாம் ஓட்டுறாங்க, ஓலாலாம். அது அவங்கள போய் நம்மளை கேட்க முடியுமா? எங்க வாழ்வாதாரத்துக்கோசம் நான் இதை ஓட்டுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எங்களையும் பார்க்கணும்ல. நாங்களும் ரேபிடோ இதுக்காக தான் ஓட்டிட்டு இருக்கோம். அவங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 கிடைக்குது. நாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டினா எங்களுக்கு ஒரு 500 700 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பொழப்பு நாங்க ஓட்டுறோம் ப்ரோ. புரியுது. அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்க கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முறைப்படியா எஃப்சி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி பர்மிட்லாம் போட்டு ஓட்டுறோம், யூனிஃபார்ம்லாம் எங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே இல்ல, சாதா ஒரு பைக் எடுத்துட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க ஓட்டுறாங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்க ஓட்டுறோம். இப்ப நான் வண்டி எடுத்தேன், இப்ப எனக்கு வேலை இல்லை. இது ஓட்டினா நான் இப்ப டியூ கட்டுவேன், ஓட்டினா டியூ கட்ட முடியாது, அவ்வளவுதான். அவங்க ஓட்டுறது ஓட்டுவாங்க, நாங்க ஓட்டுறது ஓட்டுவோம். ஓகே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முறைப்படியா பர்மிட், யூனிஃபார்ம், இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாமே இருக்கு. இல்ல இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்கல்ல ஓட்டலாம். இது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சியும் பைக்ல பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் கொடுத்தும் ஓட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த ப்ராப்ளம்? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆப் கிட்ட தான் கேட்கணும். ஆப்பை க்ளோஸ் பண்ண வைக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேம் கூட பேன் பண்ணாங்க. அந்த மாதிரி இதையும் பேன் பண்ணா யாரும் ஓட்ட போறது இல்ல. ஆளுக்கு சொல்லணும் தான், எல்லாருமே தான் சொல்லிருப்பாங்க. இப்போ உங்களால பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க எல்லாம் பாதிப்படைறாங்களே, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? தெரியுது. இப்பதான் ஏதோ இதெல்லாம் பண்ணாங்களே, ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாங்க. ஓகே. தப்புதான். என்ன பண்றது, வேற வழி இல்ல. வேலை என்ன பண்ற, வேலை இல்ல. வீட்லயே இருக்க முடியும். சரி வேற வேலை இப்ப எங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆட்சியில நான் என்ன பண்றது, அதான் சரி கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கணும். ஆள்தான் வேலை திடீர்னு தான் ஓட்டுறோம், சும்மா ஓட்டல. இன்னும் இப்ப வேலை கட்சா நாங்க போயிட போறோம், அவ்வளவுதான். இது ஃபுல் டைம் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. நானும் சும்மா இப்ப வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓட்டுவேன். அடுத்த வருஷம் வேலை கட்சா கூட போயிடுவேன். ஏன்னா எனக்கே பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு எனக்கு ஒரு 70 rupeesல கிடைக்குது. ஆட்டோக்கு பாத்தீங்கன்னா 200 கேக்குறாங்க. டிஃபர் ஆகுது. நாமளே ஒரு திங்க் பண்ணுவோம்ல, நாமளே ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலும் 200 கொடுக்கறதுக்கு 70-50 பெட்டர் தானே. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு ஆட்டோக்காரங்களுக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேபிடோ பையன் கூட போறாங்கன்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? அது தெரியல. அவங்க வராங்க, அவங்களே விருப்பத்தோட தான் வராங்க. இவங்க எதுக்காக இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஏதாவது முறைகேடு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்னும் நினைக்கிறேன். சென்சில இருக்கும் ப்ரோ. நம்ம 2024ல இருக்கோம். இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல. எல்லா லேடிஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அதே இன்னும் 90sலயே இருந்தா எப்படி ப்ரோ? எல்லாம் பக்கா சேஃப்டி தான். கால் ஆப்ஷன், போலீஸ்க்கு கால் ஆப்ஷன் இருக்கு. நம்ம எவ்வளவு கேமராஸ் இருக்கு. அதெல்லாம் பக்கா சேஃப் தான் ரேபிடோ டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க சொல்ற மாதிரி வர பொண்ணுங்களுக்கு ஏதாவது சேஃப்டி இல்லாம இருக்கா, பசங்க ஏதாவது முறைகேடு பண்றாங்க இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. பக்கா சேஃப் தான் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கே அதுலயே பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அன்சேஃபா இருந்தா உடனே ஒரு பிரஸ் பண்ணா போலீஸ் போயிட்டு போகுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே சேஃப் அன்சேஃப்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பக்கா சேஃப் தான். இது தப்பு. இப்போ நாங்கள் ஓட்டல, இப்போ ஆர்சி நாங்கள் பண்ணுறோம், எல்லோ போர்டு ஓட்டுறாங்கன்னா ஓகே. அது இந்த மாதிரி விஷயம் இப்போ ஆட்டோலாம் தனியாக போகிறாங்க. அப்போ அவங்க தப்பு இது மாதிரி பைக்கில் போய் யாராவது தப்பு பண்ணின்னு வந்திருக்கா? அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் சொல்றேன். அது தப்பு. இப்போ அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓகே. அது நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் தப்பான இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓகே, எல்லோ போர்டில் நாங்கள் ஓட்டுறோம், அவங்க ஒயிட் போர்டில். இது ஓகே ஏற்றுக்கலாம் விஷயமா இருக்குது. இந்த மாதிரி செக்ஸுவல் இந்த மாதிரிலாம்ன்றது யாருமே ஏற்றுக்க முடியாது. அப்படியெல்லாம் தப்பா எதுவும் நடக்கிறது இல்லை. நான் முன்ன பின்ன தெரியாது, எல்லாருமே முன்ன பின்ன தெரியாதவங்க தான். புரியுது. இப்போ ரேபிடோல லேடிஸ் வந்தாங்கன்னா நம்பர்லாம் எதுவும் வராதுண்ணா, ஆஃபீஸ் நம்பர் தான் வரும். அதே மாதிரி அவங்க உட்காந்துட்டு நம்ம போய் டிராப் பண்ணிட்டாலும் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு கால் வரும். சேப்பா போய் இறங்கிட்டீங்களா இல்லைன்னா கேட்பாங்க அவங்க.
அந்த மாதிரிலாம் சிஸ்டம்லாம் அந்த இருக்கு மாதிரி அதுல. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு மேல நீங்க ஏத்துக்கல அது சரி தப்பு தான் சொல்றீங்க. ஆமாங்க. ஆனா ஆமாண்ணா, அதே ஒருத்தர் விருப்பப்பட்டா கார்ல கூட போவாங்கண்ணா. அதை புரியுது. சொல்ல முடியாது, அவங்க விருப்பம்தான். இருந்தாலும் ஆட்டோக்காரங்க எங்கன்னா எனக்கு எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர் தான் இருக்குது. ஓகே அதுக்கே நான் 100 ரூபா, நான் ஒரு ஆளா போனேன்னா 100 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும். புரியுது நானும் ஒய்ஃப் போனேன்னா 120 ரூபா. புரியுது. அதே நான் எங்க அம்மாவெல்லாம் கூட்டு போனா 140 ரூபா கொடுங்க, நான் ஒரு ஆளே 120 100 ரூபாய்க்கு நான் போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு என்கிட்டே கேக்குறாங்க. புரியுது புரியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்றது? சரி, ஆப் இருக்குல்ல, அதுல போய் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா டிராப் இதுக்கு மட்டும்தான் ஒரு 60 ரூபாயில முடிஞ்சிடும். புரியுது புரியுது. இதே எப்படி சொல்றது, ஆட்டோக்காரங்க அதே ஒரு 100 ரூபாய் கேட்டாங்கன்னு சும்மா கேட்கணும். ஆள் பார்த்து கணக்கு பார்த்து ஒரு ஆள் தான் Timing 100 ரூபாய்க்கு பார்த்து. நான் போறேன், நீங்க 3 பேர் இருக்கீங்க 150 ரூபா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. அப்படிங்களா? இதுல எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. இப்போ நாங்க ஏதாச்சும் சின்னதா மிஸ்பிஹேவ் பண்ணா கூட அவங்க வந்து எல்லாமே இதுல மொபைல்லயே அவங்க எடுத்து காட்டுறாங்க. என் ப்ரூஃப் இருக்கும், என் லைசன்ஸ் இருக்கும், என் போட்டோ இருக்கும், வண்டியோட நம்பர் புக் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட. புரியுது. அவங்க எந்த ஒரு சேஃப் இல்லாமலாம் எங்க கூட வரல, சேஃபோடு தான் வராங்க. நாங்களாம் ஏதாச்சும் தப்பு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறா கூட பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அது வலிக்கிறது தான், என்ன பண்றது, நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. ரேபிடோ வந்து ஓட்டக்கூடாது சொல்லிட்டு ஆட்டோக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மறியல் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் நியூஸில் பார்த்தேன், அந்த போட்டிருக்க இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் என்ன, ஒரு சிலர் அவங்க இதுக்காக ஓட்டுவாங்க, அதை நம்ம இவங்க சைடில் பேசுவாங்க, அவங்க சைடில் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே பேசி ஏதாவது சால்வ் பண்ணிக்கணும். இல்ல நீங்க அவங்க ரேபிடோ தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமாக பார்த்தா இப்போ ஓயில ஊபர் அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேட்டு தான் போது கஸ்டமருக்கு வந்து இது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, சரி இந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து ஆட்டோக்காரங்க தான். ஏன்னா இப்போ மதுரையிலேருந்து இங்கே வராங்க, ஒரு 300 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வராங்க. ரிசர்வேஷனாக பர்த்டே வந்து அந்த டிக்கெட் தான் இருக்கும். அவங்க இங்கே வந்து இறங்கினோடனே அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகணுன்னா இவங்க 500 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. ஒரு வெடிகாலில் இறங்கினோடனே இதுதான் எங்களோட இது, ஏறுனா ஏறு அப்படின்வாங்க. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாகவும் கூட சில கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. என்ன கொடுப்பியா, செக் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பா கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு சிலர் பேசுவாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும்னா அவங்கள விட்டுறணும். அவங்கள வந்து இன்சல்ட், அவங்க நம்ம கேட்ட ரேட்டுக்கு வரலன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுறதும் பண்ணுவாங்க வந்து. அதனால் இது ஏன் வந்துச்சுன்னா இது ஆட்டோக்காரங்கனால தான் வந்துச்சு. சரி, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஓட்டுவீங்க? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாய் இல்லை 800 ரூபா ஓட்டுவோம். ஃபுல் டைம் ஓட்டினா ஒரு 1000 ரூபாய் ஓட்டலாம், பாதி நேரம் ஓட்டினா ஒரு 500 ரூபா ஓட்டலாம். ப்ரோ ஓட்டலாம் ப்ரோ, ஒரு 1500 ஓட்டலாம் ப்ரோ Okay. பர் டே ஃபுல்லா. ஆனா மினிமம் வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். நான் வந்து பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். இது வீக்கெண்டு ஆஃப் அந்த மாதிரி டேஸ்ல ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டே ஓட்டிட்டு இருக்கேன். பார்ட் டைம்ல நீங்க 1500 அப்படி ஓட்டுவீங்களா? ஓட்டலாம் ப்ரோ, ஆனா 200 கிலோமீட்டர் ஓட்டினோம் நாளைக்கு. ஓகே ஓகே. அத கஷ்டமா பெட்ரோலும் இருக்கு. இருக்குல்ல, 400-500 பெட்ரோலும் போயிடும், கமிஷனும் போயிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1000-2500 எடுக்கலாம் ப்ரோ. ஓகே, ரேபிடோ ஓட்டத்துல நீங்க என்னென்ன சிரமம்லாம் என்னென்ன கஷ்டம்லாம் பாத்திருக்கீங்க? எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், பேக் பெயின் மட்டும் வரும். ஹெல்மெட் டிராஃபிக்ல போலீஸ்க்கு வேற எந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது ப்ரோ நம்மளுக்கு. சம்பாதிலாம் ஒரு நாளைக்கு 600 ரூபாயும் வரும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும் வரும், 1000 ஒரு ரூபாய். நாளைக்கு வராமல் இருக்கும். வேலையில் வருமானத்தை அதிகப்படுத்தணுன்றதுனால ஓகே, பார்த்தேன். இதுல இந்த வேலையில நீங்க என்னென்ன சிரமம்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க மன சிரமம்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சிரமன்றதுனா ஒருத்தர் வர பில்லோட கரெக்டாக போட மாட்டாங்க. நான் வீட்டில் போயிட்டு போடுறேன் அப்படின்னா அவங்கள 10 வாட்டி ஃபோன் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டாங்க. புரியுது. நம்ம ஒரு நம்பிக்கை, சரி நீங்கள் வரீங்க, ஓகே, இல்லை இல்லை சார் பைசா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி நீங்கள் வீட்டில் போட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்பரை வாங்கிட்டு போங்க. சப்போஸ் இந்த லேடிஸு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் நம்பருன்னு நாங்கள் எடுக்க மாட்டோம், 10 டைம் கொண்டா தான் 10வது டைம் ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேபிடோ புக் பண்ணாலே எப்பவுமே எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கேக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எக்ஸ்ட்ரா ஆமாண்ணா வராங்க, எங்கன்னா டிராபிக் இப்போ எங்கன்னா அதிகமா போயிடுது. இப்போ பிக்கப்னா ஒரு கிலோமீட்டர்னா பரவாயில்ல, ஒரு 3-4 கிலோமீட்டர் கூப்பிட்றான் உள்ள போற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் பெட்ரோலுக்கு கட்டுப்படி ஆகல, அதனால தான் அது மாதிரி இருக்கு. 10 ரூபா அது மாதிரி தான். சத்தியமா கிடையாது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. ஆட்டோக்காரங்க வேணா கேட்பாங்களே தவிர எனக்கு கொடுக்குற ஃபேர் பிளஸ் வந்து அவங்களா ஏதாவது கொடுப்பாங்க தவிர நாம எதுவும் எக்ஸ்ட்ராமே கேட்டுக்க. ஒரு 25 வருதுன்னா ஒரு 30, 35, 40 அவங்களா வில் பண்ணி கொடுக்க தவிர நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. என் கூட ஓட்டுறவங்களும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது.
ஆட்டோ டிரைவர்ஸ் மேபி அந்த மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ராபிடோக்கு அந்த மாதிரி வந்தது இல்ல. அப்படின்னா ஒரு சிலர் கேட்பாங்க, கேட்குறவங்க இருக்கிறாங்க. அது Okay. வந்து இல்லைன்னு யாரும் ரேபிடோன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து ரேபிடோன்னு குறிப்பிட்டு பைக் டாக்ஸி தான் வாங்குறாங்கன்னு சொல்ல, ஓகே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து என்னென்னா இந்த டிராஃபிக்கில் வராங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து விடுறதுனால அவங்க ஒரு சிலர் கேட்காமே கொடுப்பாங்க. புரியுது. ஒரு சிலர் கேட்டால் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா ரேபிடோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சில இடத்துல போட்டுருவாங்க, அந்த இடத்துல ஆர்டர் வராது, அதனால தான் சொல்றாங்க. ஆமாம், அப்படியா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி சொல்றீங்க? இப்போ அவுட் ஆஃப் ஏரியாவில் போட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ ஒரு சில ஏரியாவுக்கு போனோம்னா கிடைக்கும், ஒரு சில ஏரியாவுக்கு போனால் கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து டிமாண்ட் பண்ணுவோம். அது எல்லாரும் கேட்க மாட்டாங்க, சில பேர் கேட்பாங்க. ஓகே. இப்போ நான் அதே மாதிரி லொக்கேஷன் வந்து இப்போ சிட்டிக்குள்ளனா யாரும் கேட்க மாட்டாங்க, ம். சிட்டி விட்டு அவுட்டரில் போவாங்க. புரியுது. அங்கே யாருமே வந்து ரைடு புக் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்காக தான் ஒரு 20 ரூபா கொடுங்க, நாங்கள் அந்த லொக்கேஷன் மறுபடியும் போகணுன்றதுக்காக தான் கேட்பாங்க. இந்த வேலையில நீங்க என்னென்ன சிரமம் ஏற்படுது உங்களுக்கு, கஷ்டப்படும்? இந்த வேலையில் சிரமம்னா என்ன சொல்கிறது, நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எங்கேயாவது பாத்ரூம் அர்ஜென்ட் எங்கேயும் போக முடியாது. நம்ம மறுபடியும் ஆள் கஸ்டமர் இருந்தாலும் நம்ம டக்குன்னு இறங்க முடியாது. அவங்கள இறக்கி விட்டுட்டு மறுபடியும் நான் அவுட்ரு தோணிக்கு போகணும், புரியுது. அது ஒரு கஷ்டமாக இருக்கும். மற்றபடிக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்படிலாம் இல்லை ப்ரோ, கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ. ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா அந்த மாதிரி தான். அதை கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க மேபி அவுட்டர் போயிட்டா மேபி ரிட்டர்ன் வராதுக்காக கேட்டா கேட்பாங்க இல்லையா? இல்லை, இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா அது எனக்கு தெரியுது. அது போலீஸ்காரங்க எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அவங்க கேஷ் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்க கஸ்டமர் சில கஸ்டமருக்கு நல்லாவும் இருப்பாங்க, சில கஸ்டமர் ஒரு மாதிரியாகவும் பேசுவாங்க. அவ்வளோதான், மிச்சப்படியில்